அஜித்குமார் மரணம் தொடர்பாக மாவட்ட நீதிபதி இரண்டாம் நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணேசன் இணைகிறார். கணேசன், இன்றைய தினம் எது தொடர்பாக எல்லாம் மாவட்ட நீதிபதி விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்? தகவல்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நேற்று விசாரணை நடத்தினார். நேற்று காலை 10:20 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 11 மணி வரை நடந்தது. இன்று காலை 8:30 மணிக்கு நீதிபதி விசாரணைக்கு வந்துள்ளார். கோயில் ஊழியர்கள் முதலில் நேற்று சுகுமார் ஏடிஎஸ் விசாரிக்கப்பட்டார். அதன்பின் மடப்புறம் கோயிலில் பணியாற்றும் ஊழியர் பெரியசாமி, கோயில் உதவி ஆணையர் கார் டிரைவர் கார்த்திக், போலீசார் தாக்கிய சம்பவத்தை படம் பிடித்த சத்தீஸ்வரன் மற்றும் காரை பார்க் செய்த ஆட்டோ டிரைவர் அருண் மற்றும் அஜித்குமாரின் நண்பர் பிரவீன் உள்ளிட்டவர்களுடன் விசாரணை நடத்தினர். மேலும் விசாரணை செய்யப்பட்டவுடன் மீண்டும் தகவலை சரிபார்ப்பதற்காக மறுபடியும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கோயில் வளாகம் முழுவதும் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை கண்காணித்து வரும் சீனிவாசன் என்பவரையும் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். கோயிலில் உள்ள சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் போலீசார் நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் போலீசார் ஒப்படைத்துள்ள நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் விசாரணை தொடங்கியுள்ளது. காலை 8:30 மணிக்கு வந்த நீதிபதி முதலில் கோயில் ஊழியர் சதீஸ்வரனையும் அழைத்துள்ளனர். சதீஸ்வரன் செல்போனை எப்படி பதிவு செய்தார், காரணம் என்ன என்று விசாரித்து வருகிறார். மேலும் ஆட்டோ டிரைவர் காரை பார்க் செய்தார் உள்ளிட்ட இடத்தை மீண்டும் கேட்டு நீதிபதி பதிவு செய்து வருகிறார். இரண்டாவது நாளாக விசாரணை தொடங்குவதால் திருப்பூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.